ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களோட இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ்லாம் ஃபோட்டோ மூலிமா எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல உங்களுடைய டேட்டாஸ்லாம் ஒரு ஃபோல்டரில் போட்டு க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சும்மா ஹைடுன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் என்னுடைய ஃபைல்ஸ்லாம் போட்டிருக்கேன். அந்த மாதிரி உங்களுடைய ஃபைல்லாம் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இந்த ஹைடுன்ற ஃபோல்டரை ஜிப் ஃபைலாக மாற்றிடுங்க. அதுக்கு 7zipன்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா விண்டர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். நான் விண்டரில் ஹைட் பண்ணுறேன், ஜிப் பண்ணுறேன். ஜிப்பில் ரேர் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், அது உங்கள் சாய்ஸ். ஓகே பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆனதுக்கப்புறம் ஒரு இமேஜ் நீங்கள் எந்த இமேஜ் மூலிமா வச்சு ஹைட் பண்ண போகிறீங்க. நான் இந்த இமேஜ் வச்சு ஹைட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் எந்த ஃபோல்டரில் கிரியேட் பண்ணி வைக்கிறீங்களோ வச்சதுக்கப்புறம் ஷிஃப்ட் அழுத்தின்னு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்ட் அழுத்திட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் கமாண்ட் விண்டோ அப்படின்னு வரும். அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் காப்பி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் /b அந்த இமேஜ் என்ன எப்படி இதோ ஸ்பெல்லிங் அதே மாதிரி டைப் பண்ணிங்க. image.jpg ப்ளஸ் நீங்கள் விண்டர் என்ன ஜிப் ஃபைல் நேமோ அந்த ஃபைல் நேம் கரெக்டாக போட்டுருங்க. hide.zip ஜிப்புனா ஜிப்புன்னு போடுங்க, இல்லை ரேர்னா ரேர்னு போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இமேஜ் என்ன நேமில் கிரியேட் ஆகணும்னு சொல்லிட்டு அதை டைப் பண்ணிடுங்க. அவுட்புட்னு டைப் பண்ணுறேன். output.jpg என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஒன் ஃபைல் காப்பின்னு வரும். காப்பி ஆனப்பறம் இது கிரியேட் ஆகிட்ருக்கும் அவுட்புட் சொல்லிட்டு. அது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது இமேஜாக தான் தெரியும் மற்றவங்களுக்கு. அந்த ஃபைல்ஸ் எப்படி நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்கணுன்னா அந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் அதில் போய்ட்டு 7zip ஃபைல் மேனேஜர் அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல்ஸ் இருக்கும். பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.